வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டீஜர்ஸில் கொஷின் நம்பர் 6. கொஷின் ரொம்ப பெருசாக எழுதியிருக்கேன், அதனால ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். In a class test, +3 marks are given for the every correct answer and -2 marks are given for every incorrect answers and no marks for not attempting any questions. Radhika scored 20 marks for 12 correct answers and find how many questions as she attempted incorrectly. Mogini scores -5 marks in this test, though she has got 7 correct answers. 7 correct answers இருந்துமே அவளுக்கு -5 marks தான் இருக்குது. ஸோ how many questions has she attempted incorrectly? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு கரெக்ட் ஆன்சரை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். கரெக்ட் ஆன்சர்ஸ் நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு மார்க்ஸோடு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க? 3 × x. இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் என்னது? ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு மார்க் அலாட் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்கரெக்ட் ஆன்சருக்கும் -2. ஸோ -2y இப்படி தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ராதிகா அது என்ன எடுத்திருக்கோம்? 12 கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து என்ன இருக்குது? ஸோ அதுக்கு மார்க்கோடு போடும்போது 3 × 12, அதாவது 3x - 2y is equal to 20. இதில் x தெரியும். -2y is equal to 20. 36 - 2y is equal to 20. 36 - 20 is equal to 2y. 16 is equal to 2y. y is equal to 16 divided by 2. y is equal to 8. அப்போ இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் அவள் எவ்வளோ எழுதியிருக்கா? 8 இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கா. ஸோ செகண்ட் மூவ் அதே மாதிரி தான். 3x - 2y is equal to -5. எத்தனை கரெக்ட் ஆன்சர்? 7. -2y is equal to -5. 21 + 5 இந்த சைடு வந்ததுனால 2y அந்த சைடு போயிட்டதுனால 26 is equal to 2y. y is equal to 26 divided by 2. y is equal to 13. அப்போ இவங்க 13 இன்கரெக்ட் ஆன்சர் எழுதியிருக்காங்க, இவங்க 8 எழுதியிருக்காங்க.